லாஸ்ட் செஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்கணும். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ஸு, அதுவும் அந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் சேம் கான்செப்ட் தான், ஒரே மாதிரி ஈக்குவேஷன் தான் இருக்க போகுது. அதனால் என்ன செய்யலாம்னா இதை பார்த்துட்டு நீங்கள் அதை படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வி கன்சிடர் எ ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோம். அந்த ஸ்பேஸில் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் தனித்தனியாக சின்ன சின்ன செக்மெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க. அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். கன்சிடர் எ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப். ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். எதாவது ரப் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸில் கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் எலமெண்ட்ஸு டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3 எக்ஸெட்ரா டெல்டா Qn அந்த மாதிரி இருக்குது. இப்போ டெல்டா Q1 என்ன சார், இதுதான் டெல்டா Q1, டெல்டா Q2, டெல்டா Q3 இந்த மாதிரி இருக்குது. இதில் இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதால எப்பவுமே என்ன ஆகும், அந்த ஸ்பேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நான் நார்மல் வரைகிறேன், அந்த யூனிட் வெக்டர் தான் R1 கேப். இதுக்கு நான் நார்மல் வரைகிறேன், அதோடைய வேல்யூ தான் R2 கேப், இதுக்கு R3 கேப். இப்போ இது என்ன சார் அப்படின்னா, இது R1 வெக்டர், இது R2 வெக்டர், இது R3 வெக்டர். ஓகேவா? இப்போ இது வந்து வெக்டர்ஸு. இது காமன் பாயிண்ட் வந்து Pன்னு வச்சுக்கோங்க. இந்த P பாயிண்ட்ல இந்த டெல்டா Q1 சார்ஜினால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா E1 வெக்டர். அப்போ Q2 செக்மெண்ட்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல்டா E2 வெக்டர். Q3னா அதோட வேல்யூ வந்து டெல்டா E3 வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P இஸ், இப்போ இந்த P பாயிண்ட்ல இந்த 3 செக்மெண்ட்னால வர்ற, இல்லை இந்த 3 எலமெண்ட்னால வர்ற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான வேல்யூ தான் E வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். E வெக்டர் ஈக்குவல் டு ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, E ஈக்குவல் டு 1/4πε0 Q R2 அப்படின்னு சொல்லுவோம். R2 × R கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுத போகிறீங்க. அதில் காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னது, 1/4πε0, அது காமனாக எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் எவ்வளோ, டெல்டா Q1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, R1 ஸ்கொயர்னு சொல்லலாம். R1P² அப்படின்றோம். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து P டிஸ்டன்ஸ், அதனால R1P² × R கேப் 1P. அதே மாதிரி செகண்டுக்கும் எழுதலாம். செகண்டுக்கு என்ன வரும், டெல்டா Q2 / R2². இதில் என்ன வரும், R கேப் 2P ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் எலமெண்ட் என்ன, டெல்டா Qn / R² NP, R² NP × R கேப் NP அப்படின்னு வரும். R கேப் NP. நெக்ஸ்ட் இது என்ன செய்யறீங்க, 1/4πε0 அப்படியே வச்சுக்கோங்க. இதில் காமனாக இருக்கிறது என்னென்னலாம், 1, 2, 3 எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 1, 2, 3 எக்ஸெட்ரா n இருக்கும். எந்த இடத்துலலாம் 1, 2, 3 மாறுதோ அங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஐன்னு போட்டுக்கிறோம். அப்போ டெல்டா QI / RIP² R கேப் IP அப்படின்னு நம்ம சம்மேஷனில் எடுத்துக்கிறோம். அதாவது இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், இதே மாதிரி எக்ஸெட்ரா nth எலமெண்ட் வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஈக்குவேஷனை சிம்பிளாக எழுதிடலாம். இது என்னது, E வெக்டருங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆல் எலமெண்ட்ஸு அட் பாயிண்ட் P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா Qங்கிறது ஒரு எலமெண்ட் இல்லையா. அந்த எலமெண்ட் சப்போஸ் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெல்டா Q = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதலாம், 1/4πε0 எடுத்து இதை இன்டகிரேஷனாக எழுதிக்கலாம். அதாவது டெல்டா Q → 0னா இன்டகிரேஷனாக எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, டெல்டா QIக்கு பதிலாக DQ அப்படின்னு போட்டுக்கிறோம். RIP² R² போட்டிருக்கோம். RIPயை இங்கே அதே மாதிரி Rன்னு போட்டிருக்கோம். இது ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதில் Rனா என்ன, Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P அண்ட் DQ. DQ இந்த எலமெண்ட் இல்லையா, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம Rன்னு எடுத்துருக்கோம்.
ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். F vector equal to Q into E vector அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று இல்லை லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஆர் லைன் சார்ஜ் டென்சிட்டி, செகண்ட் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, தேர்டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயரில் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருக்க ஒரு பாயிண்ட் தான் பி அப்படின்னு எடுத்துருக்கோம். அதாவது ஒரு சார்ஜ்டு ஒயர், அதுலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்ட் தான் இது பி, அதோட யூனிட் வெக்டர் ஆர் கேப். இப்போ இதிலிருந்து எவ்வளோ சார்ஜ் சார் இதில் இருக்குது, இப்போ இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு சின்ன எலமெண்ட் வச்சுக்கோங்க. இந்த சின்ன எலமெண்ட்டில் இருக்கிற அந்த சார்ஜ் டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல், இந்த லென்த்து டிஎல், இங்கே இருக்கிற சார்ஜ் என்னது டிக்யூ. அப்போ டிக்யூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுட்டு அது ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், இதில் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ கியூ, டோட்டல் லென்த் ஆஃப் ஒயர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எல். அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எல்சிடினா என்ன, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா ஈக்குவல் டு கியூ பை எல், இதான் இதோட டெஃபினேஷன். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். கியூ ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எல்னு கிடைக்குமா, அதில் சேஞ்ச், அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிக்யூன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிக்யூ ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டிஎல் அப்படின்னு கிடைக்கும். அதான் இது என்னது, அந்த ஸ்மால் லென்த்தில் இருக்கிற சார்ஜோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதோட யூனிட் என்னன்னு பாருங்க. யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் கியூவோட யூனிட் கூலும், எல்லோட யூனிட் மீட்டர். அப்போ கூலும் மீட்டர் பவர் -1. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு எழுதலாம். இப்போ E வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε அப்படியே தான் வரும். இந்த கியூவோட வேல்யூ டிக்யூவோட வேல்யூ மட்டும் மாறும். டிக்யூ வேல்யூ என்ன, லாம்டா இன்ட்டு டிஎல் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், E வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε இன்ட்டு இன்டெக்ரல் டிக்யூக்கு பதிலாக என்ன போடலாம், லாம்டா இன்ட்டு டிஎல் டிவைடட் பை r² இன்ட்டு r கேப் அப்படின்னு கிடைக்கும். இந்த லாம்டாவோட வேல்யூ மட்டும் முன்னாடி எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி புரிஞ்சுன்னா இதே கான்செப்ட் தான் சர்ஃபேஸுக்கும் வால்யூமுக்கும். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வி கன்சிடர் ஏ சார்ஜ் ஒயர் ஆஃப் லென்த் கேபிட்டல் எல். எவ்வளோ சார்ஜ் இருக்கு, கியூ சார்ஜ் இருக்கு. அந்த ஸ்மால் செக்மெண்ட்லேருந்து வி கன்சிடர் ஏ பாயிண்ட் பி அட் டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, லாம்டா ஈக்குவல் டு கியூ பை எல். அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது ரேஷியோ ஆஃப் சார்ஜ் பை லென்த், அதான் சார்ஜ் டிவைட் பை லென்த். இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம், அந்த ஸ்மால் லென்த்துக்கு மட்டும் எழுதுறோம். இதோட யூனிட் என்ன சொன்னோம், கூலும் மீட்டர் பவர் -1. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். இதே கான்செப்ட் தான் வி கன்சிடர் சார்ஜ் ஏரியா. ஒரு பெரிய ஏரியா எடுத்துக்குவோம். அதோட டோட்டல் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் லென்த் என்ன சொன்னோம், கேபிட்டல் எல். இதோட டோட்டல் ஏரியா கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற டோட்டல் சார்ஜ் எவ்வளோ, கியூ, டோட்டல் ஏரியா ஏ. இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன, சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, லாம்டா ஈக்குவல் டு கியூ பை எல்னு போட்டீங்க. இங்கே வந்து கியூ பை ஏன்னு போடுறோம். லென்த்னா எல், ஏரியானா ஏ, மற்றபடி எல்லாம் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே லாம்டான்னு போட்டிருக்கோம், அங்கே சிக்மான்னு போட்டிருக்கோம். அடுத்தது ரோன்னு போடுவோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏன்னு கிடைக்கும். இப்போ இதோட யூனிட் என்ன சார், சார்ஜோட யூனிட் கூலும், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். அப்போ கூலும் மீட்டர் பவர் -2. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 E ஈக்குவல் டு 1/4πε எந்த சேஞ்ச் இருக்காது. கியூக்கு பதிலாக என்ன பண்ணணும், சிக்மா இன்ட்டு டிஏ அப்படின்னு கிடைக்கும். சிக்மா இன்ட்டு டிஏ டிவைட் பை r² இன்ட்டு r கேப் அப்படின்னு வரும். இப்போ இதில் சிக்மாவை மட்டும் இந்த பக்கம் எடுத்துருங்க. அப்போ E வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா பை 4πε0 இன்ட்டு டிஏ டிவைட் பை r² இன்ட்டு r கேப். இது எதோட வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் ஏரியா, அதனால வர்ற வேல்யூ. இது லைன் சார்ஜ், அது சர்ஃபேஸ் சார்ஜ். இப்போ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் சார்ஜ்னா என்னன்னா, சார்ஜ் திரும்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க, கியூ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வி கன்சிடர் ஏ சார்ஜ் வால்யூம். ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஷேப்பு, அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற ஸ்மால் வேல்யூ, ஸ்மால் வால்யூம் தான் டிவி அப்படின்னு வச்சுக்கோங்க. The total volume வந்து V, the small volume வந்து dV,
இதில் இருக்கிற சார்ஜோட வேல்யூ தான் டிக்யூ. அப்போ இதுல இருந்து நம்ம யூனிட் வெக்டர் வரைகிறோம், அது வந்து ஆர் கேப்பு. இந்த யூனிட் வெக்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் வெக்டர். இந்த பின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ பி பாயிண்ட்ல தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தென் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு கியூ பை வி. ஏற்கனவே லேம்டா ஈக்குவல் டு கியூ பை எல் சொன்னோம், திரும்ப சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ சொன்னோம், இங்கே ரோ ஈக்குவல் டு கியூ பை வி. இப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? சார்ஜோட யூனிட் வந்து கூலும், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். அப்போ என்ன ஆகும்? கூலும் மீட்டர்/-3 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 திரும்ப இந்த ஈக்குவேஷன் போறீங்க. அப்போ என்ன ஆகும்? பாருங்க, E வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டெக்ரல் d³ பதிலாக என்ன பண்ணணும்? ரோ dv டிவைடட் பை r² இன்ட்டு r கேப். இப்போ ரோ மட்டும் காமனாக வெளில எடுத்துருங்க. ரோ மட்டும் காமனாக எடுத்துட்டா என்ன ஆகிடும்? ρ/4πε0 இன்டெக்ரல் dv பை r² இன்ட்டு r கேப். அவ்வளோதான். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இன்ட்ரோடக்ஷனு, கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸு, கூலும்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸு, நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். இதுல இருந்து என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் என்னென்னு பாருங்க. ஸ்டேட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். செகண்டு, வாட் இஸ் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். தேர்டு, ஸ்டேட் கூலும்ஸ் லா. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா அதில் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் எழுதிடணும். வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட் ஈக்குவேஷன் அண்ட் யூனிட்டு. இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க்ஸு. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீ என்ன செய்யணும்னா 7 பாயிண்ட்ஸ் எழுதணும். 5 மார்க்கில் கேட்டாங்க. அதில் ஒரு வேளை 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ரைட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ்ல ஏதாவது 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுலேயும் 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. தேர்டு, எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது. இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த கொஸ்டின்ல, இது ஃபுல்லாக எழுதுங்க. இதுதான் என்னது? கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனோடைய வேல்யூஸ். ஓகே.